எப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் கவர்மெண்ட்டு முத்திரை பேப்பர் வீட்டுகளில் அடுக்கி வச்சுருப்பான். எந்தெந்த அதிகாரி அடுக்கி வச்சிருமோ அடுக்கி வச்சுருப்பான். நீதிமன்றத்தில் இருக்குது, ஆனால் அது கணக்கு காட்ட மாட்டான், கணக்கு கொடுக்க மாட்டான். அப்போ அவனை பிடிச்சி ஆட்டில் குடும்பமே ஆட்டி விட்டு கந்தல் கோலமாக ஆக்கி விட்டுறான்ப்பா. நீதி அரசர் போட்டார். ஆக்கி விட சட்டம் அந்த 10 சட்டம் வரையில் உள்ளே மாட்டி வருவான். கப்புன்னு மாட்டி விசாரணை நடக்கும். சொத்து டாக்குமெண்ட்ஸு அதான் முத்திரை, அந்த 3 தலைச்சக்கரம் கோபுர சின்னம் எல்லாமே குளோஸ் பண்ணிட்டாரு. நீ போய் உட்காந்து ஆட்டி எடுத்துறப்பா. 8 நாட்டு சனீஸ்வரி. இப்போ மழை இறக்குவார். வெயில் தாக்கம் இறக்கி முடிச்சிட்டாரு. இப்போ மழை இறக்குவார். கொஞ்சம் பயப்படுதானா பயப்படலான்னு பார்ப்பார். அடுத்தாப்பில் காற்று உடையில் பயங்கரமாக இருக்கும். காற்று உடையில் பயங்கரமாக இருக்கும். என்னென்ன நடக்கணும்னு எல்லாம் நீதி அரசர் தான் பார்ப்பார். நீ ஆட்டி விட்டு பத்திர டாக்குமெண்ட்ஸ், அதான் ஆவணங்கள், அதான் முத்திரை அடிச்சிருந்தான்ல, சீல் அடிக்கான்ல. இனிமேல் ஐயா சீல் அடிக்கணும். சீல் அடிக்கிறது எங்கே அடிக்கணும்? தேக்கு கம்பு மலை தேக்கு மரம் உருட்டி எடுக்கணும். அங்கே போய் மிஷினில் வச்சு கம்பு தயாரித்து குடுக்கிற குடுப்பு இராணுவ வீரருக்கு கையில் அது ஏந்திரம் லத்தி இருக்கும். பிரம்மா கணக்கு போட்டாச்சு. பிடிச்சி ஆட்டிரு. வீட்டுகளில் அடுக்கி வச்சுருப்பான், தோட்டத்தில் அடுக்கி வச்சுருப்பான், காடு கரையில் அடுக்கி வச்சுருப்பான், பதிச்சு வச்சுருப்பான். இப்போ நிறையா பிடிக்காங்கன்னு பல கோடி உள்ளவங்க பூரா எங்கள் மூளை வேலை செய்யும். கறி மீன் சாப்பிடுதான்ல, கோழிக்கறி ஆட்டுக்கறி, அதனால் மூளை வேலை செய்யும். உட்காந்து போதையை அடித்து அந்த கசக்கி எடுப்பான். மூளையை கசக்கி என்னென்ன எடுக்கணும், என்னென்ன தப்பு செய்யணும், என்னென்ன ஓடணும், எங்கே அமுக்கணும், எவனை பிடிக்கணும், எவனை ஆட்டணும், எவனை சோழியை முடிக்கணும்னு அலைவான். அந்த மது போதையை அடித்து மது போதையில் எல்லாம் சிக்கலில் மாட்டி உள்ளே கொண்டு வந்துருப்பான். உளரணும், தளரணும், மாட்டணும், உள்ளே கொண்டு போய் ஏற்றிடணும். முக்கால் சத்தியாப்பா.